கண்டிப்பா எங்க ஓட்டு விஜய்க்கு தான். விஜய்க்கு தான். விஜய்க்கு தானா? சிஎம் ஆவாரா? ஆவார் கண்டிப்பா. மக்கள் வைக்கிற விமர்சனங்கள் என்னன்னா, அவங்க வந்து நிர்வாகிகள்லாம் இருக்காங்களே, நிர்வாகிகள்லாம் வந்து அந்த அளவுக்கு அரசியல் அனுபவம் இல்லை. சின்ன சின்ன பசங்க அவங்க வந்து இப்போ நிறைய அரசியல் எதிர்கட்சி தலைவர்லாம் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு 4 கேஸ் போட்டால் பயந்து ஓடுறாங்க. விஜய்க்கு அரசியலோட வந்து சின்ன குழந்தை மாதிரி அவரு, அதாவது கேஸ் போடுறோம்னு சொல்லி இப்பயே வந்து பயமுறுத்துறாங்க. அது வந்து அதெல்லாம் தாண்டி வர முடியுமா? அவர் ஜிஎம்மா வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க. இப்போ எவ்வளவு தாக்குதல் பண்ணாலும் நீங்க விஜயோட நிப்பீங்களா? கண்டிப்பா நிற்போங்க. நாங்கள் கண்டிப்பா நிப்பீங்க. கண்டிப்பா நிற்போங்க. நீங்க ஓட்டு போடுங்க விஜய்? கண்டிப்பா விஜய்க்கு தாங்க ஓட்டு. எங்க ஏரியா பூரா சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாமே எங்க ஏரியா பூரா ஓட்டு விஜய்க்கு தாங்க. உங்க ஏரியா இது? இந்த ஏரியா தானே? இந்த மூலப்பிள்ளை கோயில்கிட்ட உங்க வீட்டுல எல்லாம் விஜய் ஓட்டு? ஆமா, எல்லாம் விஜய் சாருக்கு தான் ஓட்டு. நீங்க சொல்லுங்க, விஜய் ஓட்டு போடுவீங்களா? போடுங்க. 2027 முதலமைச்சர் ஆவாரா? ஆவார். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி விஜயோட அரசியல் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா ஒரு லைக் போட்டுருங்க. இல்லை விஜயோட அரசியலில் ஏதாவது விமர்சனங்கள் இருக்குது அப்படின்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை விஜயோட டிஎம்கே ஏடிஎம்கே எந்த கட்சி உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. வந்து நடிகர் விஜய் வந்து அரசியலுக்கு வந்திருக்காரு. ஆமாங்க. 2026 அவர் சிஎம் ஆவாரா? அவர் ஜிஎம்மா வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க. நான் அவரை பற்றி தப்பான ஆன்சர்லாம் கொடுக்கல. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவர் திரைப்படத்தில் எத்தனையோ கதாபாத்திரங்கள் நடிச்சிருக்காரு. இது மக்களுக்கு தெரியும். சினிமா வேற, அரசியல் வேற, நாடுங்கிறது வேற. இது பார்த்தீங்கன்னா ஏழை எளிய மக்கள் தான் அதிகமாக இருக்காங்க. நம்ம வந்து தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் அதிகமாக இருக்காங்க. இவர் நடைமுறை வந்து எதுவுமே என்ன நிர்வாகிகளை போட்டு செயல்பாட்டு கொண்டு வர்றது வாய்ப்பே இல்லைங்க. அவர் செயல்பாட்டு கொண்டு வரல, எதுவுமே கொண்டு வரல. அதாவது அவங்க சங்கம் எங்கெல்லாம் நற்பணி மன்றம் இருக்கோ அவங்க ஆளுங்களை மட்டும்தான் வச்சுருக்காரு. தமிழ்நாடு ஃபுல்லாக 234 தொகுதியிலையுமே எந்த நிர்வாகிகளையும் போட்டு மக்களுக்கு எந்த அடிப்படை தேவையுமே இல்லை பாதிக்கப்பட்ட மக்களுடைய கருத்தையே அவர் வெளிச்சத்துக்கு கொண்டு வரல. அவர் வந்தாருன்னா மக்களுக்கு நன்மை செய்வாரா செய்ய மாட்டாருன்னு மக்களுக்கு எனக்கு இதுவரையுமே தெரியாது. அப்படி தெரியாதுக்கிற பட்சத்தில் கட்டாயமாக மக்கள் வந்து ஓட்டு போகிறதுக்கு வாய்ப்பு குறையாது, ரொம்ப குறைவுங்க. எம்ஜிஆரும் சினிமாவில் தான் வந்து அரசியல் வந்து மக்கள் நல்லது பண்ணியிருக்காரு. அதே மாதிரி விஜயால் பண்ண முடியாதா? இல்லை, பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அவர் செயல்பாடு முறையே, அதாவது அணுகுமுறையே மக்கள்கிட்டே போகலையா அவர்? இல்லை, வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறீங்க. அது வாய்ப்பு கொடுத்தா தான் அவர் பண்ணுவாரா இல்லையா நம்மளுக்கு தெரியும். வாய்ப்பே கொடுக்காம அவர் பண்ணுவாரா பண்ண மாட்டாரான்னு நம்மளுக்கு தெரியாதுல்ல. வேறு இப்போ ஒரு கட்சி ஆரம்பித்து முதலமைச்சர் ஆகிறது நாங்கள் தான் சந்தோஷமாக வரவேற்கிறோம். அதில் எதுவும் மாற்றம் கிடையாது. ஏன் நான் இதை சொல்ல வரேன்னா, மக்கள் அடித்தட்ட கீழ் மற்ற மக்கள்கிட்ட அவருடைய அணுகுமுறை போய் அவர்கிட்ட சேரணும். அதுக்குண்டான வேலை அவர் எதுவுமே செய்யலை. அவர் வாய்ப்பு கூட தான் செய்வாருங்கிறதுக்கு மக்கள், நம்ம தமிழ்நாட்டு மக்கள் அந்த மாதிரி ஏற்றுக்க மாட்டாங்க கருத்தை. இப்போ ஒவ்வொரு சம்பவம், ஒரு துயரமான சம்பவம் வருது, இல்லை சட்டத்துக்கு புறமான சம்பவம் வருது, மக்கள் பிரச்சனைகளை வந்து ஈடுபடுத்தி முழுமையாக ஈடுபடுத்தணுங்க. அதான் சொல்கிறேன். மற்றபடி அவர் நான் தப்பான ஆன்சரோ தப்பான கருத்தை நான் சொல்லலை. அவர் மேலே இவர் செய்கிற விஷயத்த மக்கள்கிட்ட போய் சேரணும். இவர் அந்த மக்கள்கிட்ட போய் சேர்ற மாதிரி எந்த ஒரு அடிப்படை வசதியுமே இதுவரையில் அவர் செய்யலை. இனிமேல் எப்போ செய்வாருன்னு தெரியாது. மக்களை என்ன எதிர்பார்க்குறாங்க? யாராவது ஒருத்தர் நல்லதாக வரமாட்டாங்களா? ஊழலற்ற ஆட்சி நடக்காதா? நம்மளுக்கான நன்மை கிடைக்காதா? அப்படின்னு தான் மக்கள் எல்லாமே எதிர்பார்க்குறாங்க. அதாவது ஒரு ஏழை எளிய மக்கள், ஒரு விவசாயி, ஒரு கூலி தொழிலாளி, மற்றபடி வாகன ஓட்டுநரோ இல்லை அரசாங்க அதிகாரியோ இல்லை அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்கள நம்ம நாட்டுக்கு நல்ல அரசியல்வாதி, நல்ல முதலமைச்சர் வந்து நம்மளுக்கு நன்மை செய்வார் தான் மக்களுடைய எதிர்பார்ப்பு. இவர் வரட்டும் சைட் நான் வேணும்னு சொல்லல, ஆனால் இவர் அணுகுமுறையை மாற்றணும். அதான் சொல்ல வரேன் நான். மக்களோட மக்களா சேர்ந்து வேலை செய்யணும்னு சொல்ல வரீங்க? ஆமாங்க. கீழ்த்தட்ட மக்களிருந்து ஏழையோட ஏழையாக போய் ஒவ்வொரு சமுதாய பிரச்சனையும் சமுதாய மக்களுக்காக போராடி பல போராட்டங்களும் உண்ணாவிரதங்களும் அரசுக்கு இந்த கவனத்தை கொண்டு போகணுங்க. ஏற்கனவே உள்ள அரசு நிறையா தவறு பண்ணிகிட்டு இருக்காங்களோ பண்ணலையோ எனக்கு தெரியாது. ஒரு அரசு வந்து தவறு செய்யும் போது அதை மக்களுக்காக இவர் எடுத்து பேசணும், குரல் கொடுக்கணும். இவர் எந்த ஒரு குரலுமே இதுவரையிலும் கொடுக்கல. இவர் பாட்டுக்கு போகிறாரு, மேலே அடிக்கிறாங்க, ஆட்டம் போகிறாரு. இவர் நான் தப்பெல்லாம் சொல்ல, தப்பான ஆன்சர்லேயே நான் பேசவில்லை, அவரை குறை சொல்லலை. பொதுமக்கள்கிட்ட இவர் நான் மக்களுக்காக சேவை செய்ய வந்திருக்குன்னு சொல்கிறாரு. நான் தான் வந்து 2026 முதலமைச்சர்னு சொல்கிறாரு. ஏற்கனவே பேட்டி கொடுத்துருக்காரு.
ஆனால் மக்களுக்காக ஒரு என்ன எதுவுமே இதுவரை செய்ய போகிறது இல்லை. ஏன்னா இவரை மாற்றிக்கணும். மக்களுக்காக நீங்கள் கேட்டீங்களா கேள்வி, எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க முதலமைச்சர் ஆகிறதுக்கு, நாங்களும் நல்லது பண்ணுறோம் சொல்லி அதுக்கு இவரை தயார்படுத்திக்க சொல்லுங்கள், அவ்வளோதான். அப்போ தான் மக்கள்கிட்ட போய் மக்கள் ஓட்டு போடுவாங்க. அதாவது படித்த இளைஞர்கள் இருக்காங்க, படிக்காத பாமர் மக்கள் இருக்காங்க, வேலை வாய்ப்பு இல்லாமல் திண்டாடுறாங்க. ஒவ்வொரு வினாடியுமே விலைவாசி ஏறிட்டு இருக்குது. பொதுமக்கள் ஒரு சாதாரண குடும்பத்தில் அத்தனை பேருமே பாதிக்கப்படுறாங்க. இதுக்கெல்லாம் அரசுக்கிட்ட கவனத்துக்கு கொண்டு போகணும் இவர். அந்த மாதிரி ஒரு அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயத்தையே அவர் எதுவுமே செய்யலை இது வரலாம். இப்போ உதாரணத்துக்கு சொன்னால் போன வாரத்தில் ஒரு நிகழ்ச்சி நடக்குதுங்க. அங்கே போய் மேளம் கொட்டுறாங்க, அங்கே போய் டான்ஸ் ஆடுறாரு. அவர் நான் ஆட வேணாம்னு சொல்லல, எது வேணாலும் பண்ணிட்டு அவர் சொந்த விஷயம். அதை பப்ளிக்காக பிடிச்சி பேப்பரில் போடுறாங்க. அதை பார்க்குறவங்களுக்கு என்ன மக்களுக்கு மனசில் தோணும் சொல்லுங்கள்? இது சந்தோஷமாக இருக்க வேணும்னு நான் சொல்லலை. இது சந்தோஷமாக இருக்கட்டும், முதலமைச்சர் ஆகட்டும். இதனுடைய அடிப்படை தேவைகளை மாற்றி மக்கள்கிட்ட மக்களுடைய பிரச்சனையை அரசாங்கத்தை சொல்லி அரசாங்க கவனத்துக்கு கொண்டு போய் அதை தீர்த்து வச்சா மட்டும்தான் மக்கள் ஓட்டு போடுவாங்க. இவர் முதலமைச்சர் ஆக முடியுங்க. அதுக்குண்டான வேலையை அவர் செஞ்சாருன்னா பரவாயில்லைங்க, நாங்களாம் வரவேற்கிறோம். 2026 விஜய் சிஎம் ஆவாரா? கண்டிப்பா ஆவாரு. உங்க ஓட்டு நீங்க அவங்களுக்கு போடுவீங்களா? கன்ஃபார்மா. நானும் என்னோட ஓட்டு இப்போ இதுக்கு முன்னாடி வேற கட்சிக்கு தான் போட்டுட்டு இருந்தோம். இப்போ இந்த டைம் கொஞ்சம் மாறுதலா இவருக்கு போடலாம். இவர் என்ன பண்றாரு என்னன்றது பார்க்கலான்ட்டு ஒரு எண்ணம். அவர் என்ன மாற்றம் நடக்கும்னு எதிர்பார்க்குறீங்க? கண்டிப்பா மாற்றம் நடக்கும். ஆனா என்னன்றது அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் என்னன்றது பார்ப்போம். கண்டிப்பா எங்க ஓட்டு விஜய்க்கு தான். விஜய்க்கு தான். விஜய்க்கு தானா? சிஎம் ஆவாரா? அவர் கண்டிப்பா. இப்போ விஜயகாந்த் அரசியல் வந்தார்ல, அரசியல் வந்தக்கப்போ அவரோட பர்சனலாக அவரோட உருவத்தை கேலி பண்ணி மீன் போட்டு மீடியாக்கள் பண்ணி அவர் ஒரு கேலி சித்திரமா ஆகி அவர் தோக்கடிச்சாங்க. அதாவது எதிர்கட்சியும் சரி மக்கள் மீடியாவில். இப்போ அதே மாதிரியே விஜய் இப்போ கீர்த்தி சுரேஷோட மேரேஜுக்கு போயிருக்காரு. அதாவது திரிசா கூட போனதா ஒரே ஏரோப்ளேன்ல போனதா அவரோட பர்சனல் அட்டாக் பண்ணி அவர் இப்பயே ஆரம்பிச்சிட்டாங்க. இதே மாதிரி பர்சனல் அட்டாக் தாங்குவாரா விஜய்? அவர் அரசியல் அரசியல் பின்புலம் கூட்டணி வச்சா ஓகேவா இருக்குமா? இல்லை தனி கட்சியா இருந்து அரசியல எதிர்க்க முடியுமா? அவரை எதிர்கட்சியை எதிர்க்க முடியுமா? ஃபர்ஸ்ட் தாட்டி கூட்டணி வைக்காம வர முடியாது. கூட்டணி வச்சா தான் பண்ணணும். வேணா மெஜாரிட்டி காட்டலாம். ஃபர்ஸ்ட் தாட்டி அவர் தனி தான் மெஜாரிட்டி காட்டலாம், அவ்வளோதான். அவரோட எவ்வளோ நான் சொல்லலாம், அந்த அரசியல்னால வரும் பிரச்சனைகள் இருக்குல்ல, இந்த பர்சனல் அட்டாக் அவர் சமாளிச்சுக்குவார். எப்படி சொல்றீங்க? ஏன்னா விஜயகாந்தாலே முடியல. விஜயகாந்த் எவ்வளவு தைரியமானவர். இப்போ இருக்கிற அவருக்கு கீழே நிறைய பேர் வச்சிருப்பாங்க. இது மாதிரி பிஆர்ல வச்சிருப்பாங்க. அவங்கள வச்சு மேனேஜ் பண்ணிருக்காரு. இப்போ அதாவது பர்சனல் அட்டாக் கூட அவர் மேனேஜ் பண்ணிக்கிறாரு. ஓகே, இப்போ விஜய் முதலமைச்சரா வர்றதுக்கான அந்த மக்கள் வைக்கிற விமர்சனங்கள் என்னன்னா, அவங்க நிர்வாகிகள்லாம் இருக்காங்களே, நிர்வாகிகள்லாம் அந்த அளவுக்கு அரசியல் அனுபவம் இல்லை. சின்ன சின்ன பசங்க அவங்க இப்போ நிறைய அரசியல் எதிர்கட்சி தலைவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு 4 கேஸ் போட்டால் பயந்து ஓடுறாங்க. விஜய்க்கு அரசியலோட சின்ன குழந்தை மாதிரி அவரு, அதாவது கேஸ் போடுறோம்னு சொல்லி இப்பயே பயமுறுத்துறாங்க. அது அதெல்லாம் தாண்டி வர முடியுமா? 20 வருஷத்துக்கு முன்னாடி இபிஎஸ் அவர்கள் அவர் குழந்தை தான் வரலையா அவரு? அதே மாதிரி இவரு வருவாரு. 20 வருஷத்துக்கு முன்னாடி அவரு வரக்குள்ளே 60 வயசுல வந்தாரு. 40-30 வயசு தான் வந்திருப்பாரு. அது விஜய் வரதுன்னா விஜயோட நிர்வாகிகள் அந்த சின்ன சின்ன பசங்க இருக்காங்களா எல்லாருமே. நான் ஃபர்ஸ்ட் ஜெயலலிதா சொல்லிங்க. நான் இபிஎஸ் அவர்கள் அவருக்கு எத்தனை வயசுங்க? 40 வயசு இருக்குமா, 30 வயசு இருக்குமா? அது மாதிரி நாங்கள் அதே மாதிரி தான் எல்லாம் வருவாங்க. கண்டிப்பா என்ன நெகட்டிவிட்டி வந்தாலும் விஜய் தப்பிச்சு பண்ணுவாரு. உங்களோட ஓட்டு விஜய்க்கு போடுவீங்களா? இல்லைங்க. இல்லையா? ஏன், எதனால? என்ன பண்ணுவான்னு தெரியாதுங்க. என்ன பண்ண தெரிஞ்சா நம்ம பண்ணுவோம். இப்போ சேலத்துல ஒரு விஜய் நிக்க போறல. விஜய் சேலத்துனா நாங்க போடுவோம். இல்ல விஜயோட சேலத்துல நிக்கலாம், விஜயோட கட்சி நிக்கும். ஃபர்ஸ்ட் அவருக்கு அவங்க ப்ரூவ் பண்ணணும். அவங்க மக்களுக்கு என்ன பண்றாங்க நம்மளுக்கு தெரியணும். இப்போ அந்த ஸ்கூல் பசங்களுக்கு எல்லாம் இந்த மாதிரி என்கரேஜ் பண்ணி அவர்லாம் இது பண்றாங்க. இது அரசியல்வாதி எல்லாம் பண்றாங்க, எல்லாருமே பண்றாங்க. காமனா பண்றது தான். என்ன எதிர்பார்க்கறீங்க? என்ன பண்ணணும்? எல்லாத்துக்கும் ஒரே கல்வி கொடுக்கணும், சமமான மெடிக்கல் கொடுக்கணும் எல்லாத்துக்கும். இப்போ நிறைய பேர் அதிகமான பிரச்சனை கேன்சர் பேஷண்ட் ரொம்ப அதிகமாகிறாங்க. அதுக்கு நம்ம ஊரில் தேவையான அளவுக்கு சிகிச்சை இருக்குது. பட் ஆனால் அந்த ரொம்ப கீழே எல்லாம் போய் ஜிஹெச்லாம் ரொம்ப நேரம் ஆகுது ஒவ்வொரு ப்ராசஸுக்கும். பட் இப்போ இருக்கா கேன்சர் வந்துச்சுன்னா ஹீமோதெரப்பி இருக்குது, அவங்க ஃபர்ஸ்ட் சர்ஜரி பண்ணுவாங்க, ஹீமோதெரப்பி அதெல்லாம் பண்ணுவாங்க. இதெல்லாம் கொஞ்சம் லேட்டாக நடக்குது. விஜய் எல்லா பிரச்சனையும் தலையிடணும், அதுக்காக முன்னாடி நிற்கணும்ன்றீங்க? ஆமாம், கண்டிப்பாக. அப்படின்னா ஓட்டு போட்டுருவீங்களா? கண்டிப்பா. இப்போ நீங்க விஜய் யார் கூட கூட்டணி வச்சா அவர் அரசியல் இது நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? அது அவரோட தனிப்பட்ட கருத்து, அது நம்ம சொல்ல முடியாது. நடிகர் விஜய் அரசியலுக்கு வந்திருக்காரு. 2026 தேர்தலில் போட்டியிட போறாரு. 2026 ஒரு முதலமைச்சர் ஆவாரா? கண்டிப்பா ஆவாருங்க. கண்டிப்பா வாய்ப்பு இருக்குதுங்க.
உங்க ஓட்டு அவங்களுக்கு சப்போர்ட் ஆமாங்க. ஏன்னா சீமான் இருக்கிறாரு, அவங்க ஆளுங்களும் அவர் பக்கம் போயிட்டு இருக்கிறாங்க. இப்போ ரெட்டை கட்சி ஓட்டுகளும் அவங்க இந்த பக்கம் போயிட்டு இருக்குது. ஸ்டாலின் ஒன்று தான் கிடையாது, இவங்களாம் இந்த பக்கம் போகிறதுனால பிஜேபி கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குதுங்க. இப்ப எம்ஜிஆர் வந்து அவரும் சினிமால இருந்து வந்தாரு, சினிமால இருந்து வந்து அரசியலுக்கு வந்து மக்களுக்கு நிறைய உதவி பண்ணி அவர் ஜெயிச்சாரு. அதே மாதிரி விஜயால முடியுமா? முடியுங்க, கண்டிப்பாக முடியும். அவரால் செய்வார் நம்பிக்கை தேவை. 2 இது வந்து எங்களாம் நல்லா அழுத்து போச்சு. இவர் ஒன்று புதுசாக வந்து தான் இது பண்ணிட்டுமா நல்லா ஆட்சி நடத்துவார்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. நல்லா செய்வாருங்க கண்டிப்பாக. இப்ப விஜய் வந்தா இந்த இந்த இப்ப இருக்கிற பிரச்சனை வந்து சால்வ் பண்ணுவாரு, முன்ன இருக்கிற பிரச்சனை வந்து இப்ப சால்வ் பண்ணுவாரு, அந்த மாதிரி ஏதோ ஒன்று கண்டிப்பாக பண்ணுவாருங்க. ஏன்னா அவருக்கு தெரியும் இதெல்லாம் இருக்குது, அதனால கண்டிப்பாக பண்ணுவாருன்னு இருக்குது. இப்போ அது மழை வந்தது, இப்போ மழைக்கெல்லாம் பரவாயில்லாம் கொடுத்தாரு, எல்லாத்துக்கும் தான் கொடுத்தாரு, வராத பண்ணியே கொடுக்குறாரு. அப்புறம் வந்தால் செய்வாருங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. விஜய் கட்சியில வந்து உறுப்பினர்கள் வந்து எல்லாருமே சின்ன பசங்க, யங்ஸ்டர்ஸ் தான் இருக்காங்க, நிறைய பேர் மெஜாரிட்டி யங்ஸ்டர்ஸ் தான் இருக்காங்க. இப்போ அவங்க நம்பி ஒரு பொறுப்பு எப்படி தர முடியும் அப்படின்னு? ஆமாங்க, நானும் இப்போ நிறையா பேர்த்த விசாரிக்கிறேன், இங்கே இருக்கிறவங்களாம் விசாரிக்கிறோம். இப்போ பிள்ளைங்களாம் காலேஜ் பிள்ளைங்க பசங்களாம் எல்லாம் சொல்கிறாங்கன்னு நம்ம நினைக்கிறோம், விஜய்க்கு தான் போடுவாங்கன்னு சொல்கிறோம். இலையே எடுத்தால் கூட ஆமாங்க அந்த விஜய் தம்பி வரட்டுன்னு சொல்கிறாங்க. அந்த தம்பி வந்து ஜெயிக்கட்டும், அவர் வந்து ஒரு தப்பா ஆளட்டும் அப்படின்னு சொல்கிறாருங்க. விஜய் வந்தால் பரவாயில்லன்னு நினைக்கிறேங்க. அப்புறம் இப்போ வந்து விஜய் வந்து பர்சனலா அவர் தனிப்பட்ட முறையில தாக்குறாங்க. விஜயகாந்த் ஃபர்ஸ்ட் முன்ன எப்படி தாக்குனாங்களோ அதே மாதிரி இப்போ விஜயும் தாக்குறாங்க. அந்த தாக்குதல்லாம் விஜய் ஸ்டெடியா நிப்பாரா? தாக்குதல்லாம் இது பண்ணி அதெல்லாம் எதிர்கொள்ளணுங்க. அப்புறம் அவர் எப்படி டார்ச்சர் பண்ணாங்களா, பேட்டி நிறுவனங்களாம் சேர்ந்துக்கிட்டு எல்லாம் டார்ச்சர் பண்ணி அவருக்கு ஏற்படுத்தலாம், அது மாதிரி இவரையும் பண்ணலான்னு பார்க்குறாங்க. அதுக்கெல்லாம் இவரெல்லாம் அசையாத நின்று எடுத்து நின்று போராடி வரணும், நிற்கணும் தைரியமா. இப்போ எவ்வளவு தாக்குதல் பண்ணாலும் நீங்க விஜயோட நிப்பீங்களா? கண்டிப்பாக நிற்போங்க. நாங்கள் கண்டிப்பாக நிற்போங்க. நீங்க ஓட்டு போடுங்க? கண்டிப்பாக விஜய்க்கு தாங்க ஓட்டு. எங்கள் ஏரியா பூரா சொல்லிட்டு இருக்காங்க, எல்லாமே எங்கள் ஏரியா பூரா ஓட்டு விஜய்க்கு தாங்க. உங்க ஏரியா இந்த ஏரியா தானே? இந்த மூலப்பிள்ளார் கோயில்கிட்ட. உங்க வீட்டுல எல்லாம் ஆமாம், எல்லாம் விஜய் சாருக்கு தான் ஓட்டு. நீங்க சொல்லுங்க, விஜய் ஓட்டு போடுவீங்களா? போடுங்க. 2024 முதலமைச்சர் ஆவாரா? ஆவார். உங்க ஏரியா பக்கம் எல்லாருமே எல்லாமே இதுதான் போடுவாங்க, பசங்க பூரா லைட் தான் போடுவாங்க.